கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா பகுதியிலே நாம் ஸ்ரீ சாய்நாதருடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் இப்போ சில நாட்களுக்கு முன்னால் நாம் பேசி வந்த விஷயம் பாபாவுடைய அவதார ரகசியம் பற்றியது என்று நாம் பேசினோம். இதில் பல சந்தேகங்கள் பல அன்பர்களுக்கு என்னிடம் தொலைபேசி மூலம் கேட்டவர்கள், என்னுடைய நிகழ்ச்சிகளிலே என்னை நேரில் பார்த்து கேட்டவர்கள், அந்த சந்தேகங்களுக்கு முதலிலே நான் விடையளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நியாயமான சந்தேகம், பாபா வெங்குசா அவருடைய குரு இல்லையா, அந்த வெங்குசாவிடமிருந்து விடைபெற்று தனியாக கோபர்கான் வழியாக ஷீரடி வந்தார் என்று நாம் சில நாட்கள் முன்னால் பார்த்தோம். துபாயிலிருந்து ஒரு அன்பர் அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து துபாயில் பார்த்துவிட்டு எனக்கு தொலைபேசி மூலம் ஒரு சந்தேகத்தை கேட்டார். சார், இப்போது பாபா வெங்குசாட்டேந்து விடை பெற்று கொண்டு கோபர்கான் வழியாக ஷீரடி வந்தார்னு சொன்னீங்க, அது எப்போ வந்தார் என்று கேட்டார். ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன இந்த நிகழ்ச்சியில் பாபா ஷீரடிக்கு முதல் முறையாக அன்னைக்கு வரல. ஏன்னா இது ஏற்கனவே வெங்குசாவோடு அவருடைய ஆன்மீக பயணத்தோடு போயிருக்கும்போது பாபா ஒரு வாட்டி ஷீரடியில் போய் ஒரு 7 நாள் தங்கியிருக்காரு, நம்ம ஏற்கனவே பேசினோம். ஆனால் இந்த முறை பாபா 2வது முறையாக ஷீரடிக்கு வராரு. ஷீரடிக்கு எப்படி வராரு அப்படின்னா, வெங்குசாட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு அவர் கேட்ட மற்றொரு கேள்வி, அவர் தனியாக வந்தார்னு சொன்னீங்க, எந்த வயசில் வந்தார் என்று கேட்டார். தன்னுடைய 16வது வயதில் பாபா தன்னுடைய 16வது வயதிலே வெங்குசாட்டேந்து விடைபெற்று கொண்டு நேர கோபர்கான் வழியாக ஷீரடி அந்த வேப்ப மரத்தடியில் ஒரு மாலை நேரத்திலே உட்கார்ந்தார். அதான் பாபா தனியாக ஷீரடிக்கு முதலாக வந்த ட்ரிப்பு. இதற்கு முன்னால் பாபா அப்போ முதல் வாட்டின்னு சொன்னீங்களா, அது எப்படி நீங்கள் கேட்கலாம். முதல் முறையாக பாபா பாபா அவர் குருவோடு தான் வந்தார். இப்பொழுது வந்திருப்பது தன்னுடைய 16வது வயதிலே தனியாக பாபா வந்தார் என்று சொன்னோம். இப்போது மற்றொரு நண்பர் கேட்ட மற்றொரு சந்தேகம், சாயி மாத இதழ், சாயி மாத விஜயம் போன்ற பத்திரிகைகளை நடத்தி வருகின்ற ஒரு அன்பர், அவர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, பாபா இப்போ தலையில் கட்டிருக்கிற துணி பாபா தன்னுடைய குருவிடமிருந்து வாங்கி வந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். அது எந்த அளவு உண்மை என்று கேட்டார். அன்பர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள், பாபாவுடைய வரலாறு, பாபாவுடைய லீலைகள், பல விஷயங்கள் பாபாவுடைய சச்சரிதத்திலிருந்து எடுக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். 2வது விஷயம், இதை தவிர இந்த பாபாவுடைய சரித்திரத்தில் இருக்கின்ற விஷயங்களை தவிர வருகின்ற விஷயங்கள், நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். எப்படி அப்படின்னா, ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து. அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என்று சொல்லப்படுகிற பாபாவோடு
அவரோட ஃப்ரெண்டாக இருந்து அவரோட தீவிர பக்தராக இருந்த ஷியாமா என்பவர் அதில் முக்கியமான ஒரு நபர். ரெண்டாவது மகள்சாபதி. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. பாபாவோடய இருந்தவங்க. பாபாவுடைய இந்த 16வது வயதிலிருந்து மகள்சாபதி பாபா கூடயே இருக்கார். முதல்ல பாபா ஷீரடிக்கு வந்ததுலேருந்து அவருடைய மகள்சாபதி கூடயே இருந்திருக்கார். அந்த குடும்பத்தினர் இன்றைக்கும் ஷீரடியிலே வசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்காங்க. நேற்றைய தினம் கூட அவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தொலைபேசியில் அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போது அவங்க சொன்ன விஷயங்கள், இப்போ பாபாவோட டேட் ஆஃப் பர்த் பல பேருக்கு தெரியாது. நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், பாபாவுடைய பிறந்த நாள் ராமநவமி என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படி நினைத்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் இந்த ஷியாமா ஃபேமிலியில் வந்த அவரோட பேரன், ஷியாமாவோட கிட்டத்தட்ட ஒரு 3வது ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த பேரன் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா அவர் சொன்னதான் கரெக்டு. ஏன்னா பாபா பற்றிய குறிப்புகள், அந்த காலத்திலே எழுதப்பட்ட குறிப்புகள் இன்றைக்கும் அவர் வைத்திருக்கிறார். ஷியாமா வீட்டில் இருக்குது. மகள்சாபதியோட அந்த வீட்டில் அவரோட சில பாபாவுடைய சில பயன்படுத்திய பொருட்கள் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, நமக்கு ஆதாரம் இருக்குது. அதனால் அந்த ஷியாமாவோட பேரன் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம ராமநவமி தான் பாபாவோட பிறந்தநாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாபா முக்தி அடைந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம விஜயதசமி அன்று பாபா சமாதியான நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போது பாபா சமாதியான நாள் எல்லாருக்கும் தெரியும், அது கன்ஃபார்ம்டு விஜயதசமின்னு. ஆனால் பாபா பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது. அதை ரொம்ப தெளிவாக சொன்னார் ஷியாமாவோட பேரன். எப்படி சொன்னார் அப்படின்னா, 1835, அதாவது 1835ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி பாபாவுடைய பிறந்தநாள். நாம் நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட போது பல சாய் கோவிலிருந்து, பாபா கோவிலிருந்து பல அன்பர்கள் இதை கேட்டார்கள். அந்த கோவில் ஆஃபீஸிலிருந்து, அலுவலகத்திலிருந்து விசாரித்தார்கள். இதுதான் உண்மை என்று தெரிந்தவுடன் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, பல பேர் அந்த செப்டம்பர் 28ஆம் தேதியை பாபாவுடைய பிறந்த நாளாக இந்த வருடம் முதல் கொண்டாட இருக்கிறார்கள். அது இந்த ஜீ தமிழ் மூலம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதிலே, அதாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாபாவை பற்றி இதை பகிர்ந்து கொண்டதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இந்த 2 சந்தேகத்துக்கு நான் பதில் சரியாச்சு. இப்போ பாபாவோட பொன்மொழிக்கு வருவோம். பாபா ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, பல பொன்மொழிகள், பாபாவுடைய பொன்மொழிகள் இருக்கின்றன. ஆனால் இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், பாபாவுடைய 11 பொன்மொழிகள் என்று எல்லா கோவில்லையும் ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தவிர பாபா சொன்ன பொன்மொழிகள் ஆயிரம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு பொன்மொழி என்ன தெரியுமா? பாபா சொல்கிறார், அடுத்தவங்களை நீ குறை சொல்கிறத விட்டுடு. பாபா சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது. இப்பொழுது நாம் பார்க்க போகும் இந்த பாபாவுடைய சரித்திரத்தில் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் இது ஏன் இதை முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்திற்கும் இந்த பாபாவுடைய பொன்மொழிக்கும் ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. பாருங்கள், கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாபா என்ன சொல்கிறார்? அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறத நீ விட்டுடு. ஏன்னா அதுக்கு அடுத்த வரி தான் பாபா போடுற ஒரு கடுமையான வரி நமக்கு. இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, பாபா தன்னுடைய சரிதத்திலே சொல்லி இருப்பது, இது யாருக்கோ ஒரு டிவோட்டிக்கு சொன்னதோ, இல்லை ஹேமத் பத்துக்கு சொன்னதோ, இல்லை காக்கா சாஹிப்புக்கு சொன்னதோ, ஷியாமாவுக்கு சொன்னதோ இல்லை. ஷீரடி மக்களுக்கு மட்டும் பாபா போதனை செய்யவில்லை. இப்போ பாபாவுடைய சரிதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாபா நமக்கு போடும் கட்டளை, டேய் ஒழுங்காரு அப்படின்னு நமக்கு சொல்கிறது தான். இதை நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு? அடுத்தவங்களை நீ குறை சொல்லாத. ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னார் பாபா. பாபா சொன்ன இந்த பொன்மொழிக்கு சம்பந்தமான ஒரு சம்பவம் பாபாவுடைய சரிதத்திலே இருக்கிறது. அது என்ன சம்பவம்? ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். பஸ்ஸில் ஒருத்தர் போயின்னு இருக்கார், சுந்தரம்னு ஒருத்தர். அவர் கூட கோம்பையான ஒருத்தர் பக்கத்தில் பயணிச்சுருக்கார். இது சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அந்த கோம்பையா
மகா சுவாமிகள் பற்றி ஒரு அனுபவத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரத்திட்ட பகிர்ந்து கொள்கிறார். மகா சுவாமிகள் இவரை தரிசனம் பண்ணினதையும், அதாவது 1980கள் ஆரம்பத்தில் இந்த கொம்பையா ஒரு போலீஸ்காரர், இவர் உடுப்பில் இருக்கும்போதே மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினதையும், மகா சுவாமிகள் அது தவறுன்னு சுட்டி காட்டி இவருக்கு பல விளக்கங்கள் சொன்னதை பற்றியும் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருக்கார். இவர் மகா சுவாமிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைகளை பற்றி கேட்குறார். அவர் சொல்கிறார், எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கிறார், எங்கள் வம்சத்துலேயும் எல்லாருக்கும் பொண்ணு தான் இருக்குது, யாருக்கும் புள்ள குழந்தை இல்லைன்னு சொல்கிறார். இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்குறார். தெரியாது அப்படிங்கிறார். மகா சுவாமிகள் அடுத்து சொல்கிறார், நீ உன்னோட பணியில் கரெக்டாக இருக்க, உன்னோட உத்தியோகத்தில் நீ சரியான சேவை பண்ணிட்டு இருக்க, ஆனாலும் நீ ஜீவஹிம்சை பண்ணிட்டு இருக்க. அந்த ஜீவஹிம்சை தான் உன்னோட வம்சத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்காமல் பார்த்து கொள்கிறது. அந்த ஜீவஹிம்சையை நீ நிறுத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். ஜீவஹிம்சைன்னு சொல்கிறாரே, நம்ம யாருக்கு ஹிம்சை பண்ணினோம், எந்த மனிதனுக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படின்னு கொம்பையா யோசிக்கும்போது கொம்பையாவுக்கு அதற்கான அர்த்தம் புரியல. எனக்கு எதுவும் புரியலையே சாமி அப்படின்னு சொல்லும்போது மகா சுவாமிகளோட சிப்பந்தி ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் அசைவம் சாப்பிட்றவாளா அப்படிங்கிறார். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவாளா அப்படின்னு கேட்கும்போது அந்த கொம்பையா ஒரு தயக்கத்தோடு சொல்கிறார், ஆமாம் சாமி, நாங்கள்லாம் அசைவம் சாப்பிட்றவங்க, நாங்கள் அசைவம் தினமும் சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வம் மகா சுவாமிகள் சொல்கிறார், மகா சுவாமிகள் கொம்பையா பார்த்து சொல்கிறார், ஒரு ஜீவனுக்கு நீ ஹிம்சை பண்ணுற, ஒரு ஜீவனுக்கு ஹிம்சை பண்ணி நீ அதை சாப்பிடும்போது அந்த ஜீவன் என்ன நினைக்கும் தெரியுமா, இவன் நம்மளை சாப்பிட்றானே, இவனோட வம்சத்தில் இவனோட குடும்பம் தழைப்பதற்காக, இவனோட வாரிசுகள் தொடர்ந்து நல்லபடியாக விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தை இவனுக்கு பிறக்கக்கூடாது அப்படின்னு அது நினைக்கும். இந்த அசைவ உணவை விட்டுடு, உன்னோட குடும்பத்தில் உன்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரையும் பார்க்கும்போது உனக்கு 2 தங்கை சொன்னேன், ஒரு அக்கா சொன்னேன், ஒரு அண்ணன் ஒரு தம்பி சொன்னேன், இவ அத்தனை குடும்பத்திலையுமே யாருக்குமே ஆண் குழந்தை கிடையாது, எல்லோருக்குமே பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கு. அதனால உன்னோட வம்சம் தழைக்காம போயின்னு இருக்கு, ஒரு ஆண் குழந்தை கிடையாது, உன்னோட வாரிசுகள் நாளைக்கு எப்படி விளங்க போறது? இந்த ஜீவஹிம்சையை நீ நிறுத்து. இந்த ஜீவஹிம்சையை நீ நிறுத்திட்ட அப்படின்னாலே உன்னோட குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை நிச்சயமாக பிறக்கும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னார். ரொம்ப வருஷம் கழித்து மகா சுவாமிகள் இப்படி ஒரு சன்னியாசி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரே அப்படின்னு அதை விட்டுட்டார். இத்தகைய காலகட்டத்தில் தான் இவர்களுடைய பொண்ணு வளர்ந்துட்டுருக்கா. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த பொண்ணுக்கு 33 வயசு இப்போ நடக்கிறது. இந்த பொண்ணு திருச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் கொம்பையா. இவருக்கு ஒரே பொண்ணு திருச்சியில். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரசவ காலம் டைம் இது. அந்த பிரசவத்தில், அதாவது பிரசவ காலத்துக்காக அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்கு 1 வார காலம் இருக்குது. இந்த 1 வார காலம் பொண்ணுக்கு பக்கத்தில் இருந்து உதவி செய்யணுங்கிறதுக்காக பஸ்ஸில் திருச்சிக்கு போயின்னு இருக்கார் கொம்பையா. இந்த நேரத்தில் தான் பக்கத்தில் சுந்தரத்தை பார்த்துருக்கார். மகா சுவாமிகள் பற்றி இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருக்கார். இந்த பஸ்ஸு போயின்னு இருக்கும்போது, அதாவது திருச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது கொம்பையாவுக்கு. ஃபோனில் பேசினவர் இந்த கொம்பையாவோட மாப்பிள்ளை, அதாவது பொண்ணு திருச்சியில் அட்மிட் பண்ண போகிறதா இருக்கு இல்லையா, அவளோட கணவர் பேசுகிறார். இந்த ஃபோன் வந்த உடனே இதுவரை மகா சுவாமிகள் சம்பந்தப்பட்ட நினைப்பிலே இருந்ததுனால, இதுவரை இந்த பஸ்ஸில் மகா சுவாமிகளை பற்றின பல விஷயங்களை பகிர்ந்துன்றதுனால, அந்த தெய்வத்தோட நினைப்போடவே நாம் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இவர் என்ன நினச்சிட்டார், இந்த ஃபோன் வந்த உடனே ஆஹா குழந்தை பிறந்துட்டான் போல இருக்கு, இன்னும் 1 வாரம் கழித்து தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுக்கு நேரம் கொடுத்துருக்கா. ஆனால் இவரோட நினைப்பு ஒருவேளை தன்னோட பொண்ணை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா போல இருக்கு, அவளுக்கு குழந்தை பிறந்துடுத்து போல இருக்கு, இதுவரைக்கும் நம்ம வம்சத்தில் எந்த ஆண் குழந்தையுமே இல்லை, இந்த மகளுக்காவது பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு இவரோட மனசுல ஓடின்னு இருக்கு. இந்த ஃபோன் வந்த உடனே எடுத்து காதில் வச்சு, என்னது சங்கரன் பிறந்துட்டானா அப்படின்னு இவர் கேட்கிறார். எதிர்முனையில் பேசுறவர் இவரோட மாப்பிள்ளை. அவர் சொல்றார், எப்படி கரெக்டா சொல்றீங்க, மகளை இப்பத்தான் மனைவியை ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம், 1 வாரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு வலி வந்துடுத்தோ,
உங்களோட மகளை, அதாவது எனது மனைவியை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு குழந்தை பிறந்த குழந்தை இதுவரை உங்கள் வம்சத்தில் இல்லாத ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தை பிறந்த தகவலை உங்ககிட்ட சொல்லலாங்கிறதுக்கு தான் நான் உடனே ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் பஸ்ஸில் வந்துருப்பீங்கன்னு தெரியும். என் குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிற தகவலை சொன்ன உடனே நீங்கள் சொன்னபடி ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, சங்கரன் தான் பிறந்திருக்கான் அப்படின்னு அந்த மாப்பிள்ளை சொன்ன உடனே அந்த கோம்பையாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா, நான் சங்கரன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்னோட மனசில் ஒரு ஆசை, என்னோட வம்சம் தழைப்பதற்காக ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த ஆசையை நான் ஃபோனில் சொன்னேன். மாஞ்சி மகாசுவாமிகள் அந்த தெய்வம் இதுவரைக்கும் என்னோட நினைப்பில் இருந்த நான் சொன்ன கொள்கைகளை நீ காப்பாற்றிட்டு வர, அதனால் உன்னோட குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு ஆண் வாரிசு உருவாகும்னு அவரோட பரம அனுகிரகத்தோட எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த பக்கத்தில் இருந்த சுந்தரத்துக்கிட்ட தனது மகிழ்ச்சியை பரிமாறிண்டார். ஒரு உண்மையான பக்தன் மகாசுவாமிகள் என்ன ஒரு கோரிக்கை சொன்னாலுமே, என்ன ஒரு நியமத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாலுமே அதை அவசியமாக பின்பற்றணும். அசைவ உணவுக்காரர்கள் தயவு செஞ்சு தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த உணவு சாப்பிடாமல் இருந்தால் இப்படி நடக்கும்னு மகாசுவாமிகள் ஒரு காலகட்டத்தில் ஒரு விளக்கத்தை ஒருவரை வச்சு நிரூபிச்சிருக்கார். ஒரு சாதாரணமான ஒரு பக்தருக்கு இந்த அறிவுரையை சொல்லி இதனை நிறுத்தின அப்படின்னா உன்னோட வம்சத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு மகாசுவாமிகள் சொல்லி இவரும் அதன்படி நடந்து இந்த அசைவ உணவுகளை விட்ட பிறகு இவரோட வம்சத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாரிசு அப்படின்னா இவரோட மகள். 33 வயசுல இவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த ஆண் குழந்தை இந்த கோம்பையாவோட சந்ததியில் பார்க்கும்போது, கோம்பையாவோட சுற்றினர் உறவு சுற்றுமுறையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசு அவதரிச்சிருக்கான். இது முழுக்க முழுக்க மகாசுவாமிகளோட பரிபூர்ணமான கிருபை அப்படிங்கிறத அந்த பஸ்ஸில் போகும்போது தனது மகிழ்ச்சியை பக்கத்தில் இருந்த சுந்தரத்துக்கிட்ட பரிமாறிண்டாராம் கோம்பையா. மகாசுவாமிகளோட பக்தி என்பது இந்த காலகட்டத்திலையும் அந்த தெய்வத்திடம் என்ன பிரார்த்தனையை நாம் வச்சாலுமே, என்ன கோரிக்கையை வச்சாலுமே நிச்சயமாக அது பலிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த சம்பவம். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். ஸ்ரீ ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். தீராத துயரம் தானாக விலகும். தீவாகும் குருவின் சரணார सुदाप्ति चंद्र श्री व्यासराज विदुषांबर दिव्य मूर्ति